ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1 மினிட்டில் சட்னி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 முழு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு 10 வரமிளகாய், ஒரு சின்னதாக புளி, இது மூணுத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கல் உப்பு, 1/2 ஸ்பூன் வெல்லம், இதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். 5 தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வாங்க நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு நல்ல தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்புக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்வந்த்துக்கும் பாப்பாவுக்கும் தான் நான் இதை போட்டிருக்கேன். அவங்க 2 பேரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க.